ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்கே லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய ஹஸ்பண்டோட பர்த்டே வருது. ஸோ அதுக்காக கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக அவங்க கோல்டு தான் வாங்கி கொடுத்துருக்கேன். கோல்டு செயின் எத்தனை கிராம்னு பார்த்தீங்கன்னா 6 கிராம் குள்ற தான் வாங்கியிருக்கோம். ஷார்ட் செயின் டெய்லி வியருக்கு தான் வாங்கியிருக்கோம், அவங்களுக்காக வாங்கி கொடுத்துருக்கோம். அந்த செயினோட டீட்டெயில்ஸ், ப்ரைஸ் எவ்வளோ எல்லாமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் பார்த்துருக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக ரிசீவ் ஆகும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். சேனலில் கோல்டு மணி சேவிங் டிப்ஸ் ஐடியாஸ் எல்லாம் போட்டிருக்கோம். ஓல்டு வீடியோஸ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு. கோல்டு சேவிங்ஸாக இருந்தாலும் மணி சேவிங்ஸாக இருந்தாலும் இது மாதிரி வீடு கட்டணும்னு ஆசை இருக்கிறவங்களுக்கு நம்மளோட ட்ரீம் ஹவுஸ் பிளேலிஸ்ட் இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸ் பற்றினா ஆல் சேவிங்ஸ் அப்டேட்ஸும் நம்ம சேனலில் இருக்க, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி இன்றைக்கான கோல்டு ரேட் பார்த்துட்டு வந்துடலாம். ஆல்ரெடி ஷார்ட்ஸில் போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 1 கிராம் தங்கம் பார்த்தீங்கன்னா 6660 ரூபா. 1 பவுன் தங்கம் பார்த்தீங்கன்னா 53,280 ரூபா. 1 கிராம் வெள்ளி பார்த்தீங்கன்னா 96 ரூபா 20 இதுதான் இன்றைக்கான கோல்டு ரேட். நேற்றை விட நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த மந்த்து கோல்டு சீட் பெய்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் பே பண்ணல. ஏன்னா இந்த கோல்டு எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சேவிங்ஸ் பண்ணி வச்சு தான் எடுத்தோம். அதை பற்றியும் தனியாக வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது தனி வீடியோவில் போடுறேன், எப்படி இது எடுக்கிறதுக்காக சேவ் பண்ணேன் அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் பாப்பாவுக்கு இப்போ ஃபீஸ் கட்டணும். ஸ்கூல் போக போகிறாங்க, எல்கேஜிலேருந்து யூகேஜி. ஸோ அவங்களுக்கு ஃபீஸ் கட்டணும். ஸோ அதனால தான் இப்போதைக்கு அந்த 2000 ரூபாய் கட்டலை. நான் அது ஒரு அமௌண்ட்டு வரும். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுறேன். அந்த அமௌண்ட் 14 தேதிக்கு மேலே வந்தோன்னே சேர்த்து கட்டலாம் அப்படின்ட்டு இருக்கேன். செயின் பார்த்திங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் பர்த்டே June 8 வருது. ஸோ அவங்களுக்காக தான் நான் வாங்கியிருக்கேன். அவங்க வேண்டான்னு தான் சொன்னாங்க, ஏன்னா நகை கட்டலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நகையோட ரேட்டு ஏறிட்டே இருக்குது. நம்ம வட்டி கட்டிகிட்டே தான் இருக்கோம் கரெக்டாக. ஸோ அது கூடவே கொஞ்சமாக கோல்டு சேவிங்ஸ் இருக்குன்னு இல்லையா, அதனால தான் சரின்னு அவங்க என்னோட பர்த்டேக்கு ஒரு ரிங் வாங்கி கொடுத்தாங்க. ஆல்ரெடி வீடியோவாக போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். அது ஜிஆர்டியில் வாங்கினோம். இது பார்த்திங்கன்னா திருச்சி தங்கமயில். எங்களுக்கு ஜிஆர்டி எல்லாமே கொஞ்சம் அதிகமாக ரேட்டெல்லாம் போடுற மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த டைம் தங்கமயில் போகலாம். ஆல்ரெடி தங்கமயிலில் நாங்கள் நெக்லஸ் வாங்கியிருக்கோம். அது பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக அக்ஷய திருதிக்கு வாங்கினது. அதை பற்றியும் தனியாக வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அது பார்த்திங்கன்னா 1.5 கிராம் 1.5 பவுன் நெக்லஸ் தான். தங்கமயிலோட ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா வெயிட் கம்மியாக இருந்தாலும் போல்மையாக இல்லாமல் ஜுவல்லரி எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க திருச்சி தங்கமயிலில். எனக்கு சாட்டிஸ்ஃபைங் தான் வாங்கினது. பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. என் ஹஸ்பண்டுக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவங்கள கூட்டிகிட்டு போய் தான் வாங்கி கொடுத்தேன். தனியாக வாங்கியிருக்கலாம் போயிட்டு அம்மாவோட. பட் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட்க்கு எப்படி இருக்குது, ஏன்னா நமக்கு தெரியாதுல்ல லென்த்து. ஸோ அவங்களே கூட்டிகிட்டு போய் போட்டு காட்டி தான் வாங்கி கொடுத்துருக்கேன். இது என்னோடய சேவிங்ஸ் மட்டும் இல்லை, ஹஸ்பண்டோட சேலரியும் சேர்த்து தான். அவங்க எல்லாத்தையுமே என்கிட்ட தான் கொடுப்பாங்க. அவங்களோட சேலரியும் கொஞ்சம் சேர்த்து போட்டு தான் வாங்கியிருக்கோம். ஏன்னா நம்மளே வீடு கட்டியிருக்கோம், எல்லாமே உடனே நடந்திருக்கு. இப்போ குழந்தை பிறந்ததுக்கும் யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் நாங்களே தான் அமௌண்ட் எல்லாமே ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துக்கிட்டோம், என்னோடய சேலரியும் ஹஸ்பண்டோட சேலரியும் வச்சு. ஸோ அதனால தான் இவ்வளோ நாள் நாங்கள் கோல்டு எதுவும் வாங்கலை. என்னோட பர்த்டேக்கு வாங்கினோம். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ வாங்கியிருக்கோம். வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் உள்ள தங்கமயிலில் தான் வாங்கியிருக்கோம். நாங்கள் ஃபஸ்ட்டு என்னோடய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு ஷாப் ஒன்று இருக்குது, அங்கே செய்ய கொடுக்கலான்னு தான் ஹஸ்பண்ட் சொன்னாங்க. பட் நேரில் போய் எனக்கு பர்த்டேக்குள்ளே வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ஆசை. ஸோ அதனால தான் நாங்களே போய் எடுத்தோம். என்றைக்கு எடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதி தான் போய் எடுத்தோம். நாங்கள் நைட்டில் தான் போய் எடுத்தோம். இருந்தாலும் நல்லா தான் பார்த்து எடுத்திருக்கோம். எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க கழுத்தில் ஹஸ்பண்ட்க்கு அங்கேயே ஷாப்லேயே போட்டு விட்டாச்சு. அவங்க போட்டிருக்க டாலர் நாங்கள் இப்போ வாங்கலை. நான் அது 2000க்கு 2000 ரூபாய்க்கு வாங்கினது. இப்போ அதிகமாக தான் போவோம். முன்னாடி மில்லிகிராம்ஸ் கணக்கில் இருக்கும். அந்த டாலர் வீட்டில் இருந்தது, அதை கோத்து போட்டு விட்டுருக்கேன். அதை அவங்க கழுத்தில் வியர் பண்ணியிருக்கிறத உங்களுக்கு வீடியோவை காட்டியிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருக்கான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன கலெக்ஷன்ஸ்லாம் அங்கே நல்லா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேஸ்லெட் சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் கீழே உள்ளது மட்டும்தான் பார்த்தோம். நைட்டில் தம்பியை தூக்கிட்டு போனனால சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடணும், அது மட்டும் தான் எங்கள் மைண்டில் இருந்தது. திடீர்னு பிளான் பண்ணது. நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை, சரி திங்கக்கிழமை நல்லா இருந்துச்சு, நான் பார்த்தேன். ஸோ சரி இன்றைக்கே பர்ச்சேஸ் பண்ணிடலாம். ஏன் நாளைக்குனா நம்ம வாங்காமல் போவோம், அடுத்த நாள் ஏதாவது செலவு வரும். ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம வாங்கி வச்சிடணும் இல்லையா. ஒரு முடிவு எடுத்துகிட்டா அதில் கான்ஃபிடென்ட்டாக இருந்தோம்னா நம்மளால் எல்லாமே நமக்கு சக்ஸஸ் தான். ஸோ அதனால தான் சரி நாங்கள் எதையுமே யோசிக்கலை, டக்குன்னு போய் வாங்கிட்டு வந்தாச்சு. எனக்கு நிறைய செயின் இருந்துச்சு. இப்போ எங்கள் அம்மாவே 4 பவுனில் போட்டாங்க கல்யாணத்துக்கு செயினை. பட் பார்த்திங்கன்னா அவங்க கழுத்தில் போட்டிருந்தா அவங்களுக்கு இந்த மாதிரி நகையே
பிடிக்காது வியர் பண்ணிக்கிறதுக்கு. பட் வந்து எனக்கு ஆசை, மற்றவங்க முன்னாடி வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காகனே அவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும். ஆல்ரெடி போட்டிருந்தது வீடு கட்டுறப்ப வந்து வித்தாச்சு. நம்மளோட ஓல்டு வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ எனக்கு ரொம்பவே ஹாப்பி அவங்களுக்கு இந்த கிஃப்ட் பண்ணதில். நீங்களும் உங்களோட ஹஸ்பண்டாக இருக்கட்டும், ஒய்ஃபாக இருக்கட்டும், நீங்கள் வந்து கிஃப்ட் பண்ணோன்னா தேவையில்லாமல் அதிகமாக ட்ரெஸ் இந்த மாதிரி வந்து காசு போடாமல் இந்த மாதிரி ஜுவல்ஸில் வந்து போடுங்க. ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு, என் ஹஸ்பண்ட்க்கும் ட்ரெஸ் எடுத்தோம், பட் ரொம்பலாம் எடுக்கலை, கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு இதில் ஜுவல்லாக வந்து வாங்கி கொடுத்தாச்சு அவங்களுக்கு. ஸோ அதுபோல் நீங்களும் கிஃப்டிங் பர்பஸ்னாலே கோல்டு பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து இங்கே கோல்டு சிட்டும் வந்து ஒன்று போட்டு வந்தாச்சு கையோட. ஏன்னா என்னோட இபிகே கோல்டு சிட் வந்து முடிய போகுது. ஜிஆர்டியில் தான் போடலான் இருந்தேன் ஃபஸ்ட்டு. சரி போனோன்னே எனக்கு அவங்க சொன்ன ஸ்கீம்ஸ்லாம் வந்து ஓகேவாக இருந்தது. அதே மாதிரி அக்ஷய திருதிக்கு வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்காக. ஏன்னா இதுக்கப்புறம் நான் தஞ்சாவூர் போனால் ஜிஆர்டிக்கு நேராக போக முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ பார்த்திங்கன்னா வந்து தங்கமயில ஒரு சீட்டும் ஜாயின் பண்ணியாச்சு. அது எவ்வளோ போட்டிருக்கேன், என்ன ஸ்கீம் பற்றிலாம் வந்து தனியாக ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் புரியும். ஏன்னா அங்கே நிறைய ஸ்கீம் இருக்குது. ஆல்ரெடி டிஜிகோல்டு ஆப்லேயும் நான் கொஞ்சம் சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதுவும் உங்களுக்கு தெரியும். ஸோ என்ன போலவே நீங்களும் நிறைய வந்து சேவிங்ஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். பில் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துடலாம். நாங்கள் வந்து 3/6/24 எடுத்தோன்னு சொன்னேன் இல்லையா. நாங்கள் வாங்கின கோல்டு பார்த்திங்கன்னா 22 கேரட் கோல்டு தான். 24 பார் தான் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஜுவல்லரிஸ் வந்து இருக்காது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து அன்னைய ரேட்டு நாங்கள் வாங்க போன அன்னைக்கு 6610 ரூபா ஒரு கிராமு. அன்னைக்கு வெள்ளி விலை பார்த்திங்கன்னா 97 ரூபா 30 பைசா. இதுதான் வந்து அன்னைக்கு கோல்டு அண்ட் சில்வர் ரேட்டு நாங்கள் வாங்கின அன்னைக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நாங்கள் வாங்கின செயின் இந்த டிசைன் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 கிராமு 90 மில்லிகிராம். ஒரு அந்த கொஞ்சம் வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்குது. 5.90 கிராம்ஸ் வந்து இருக்குது. அதாவது 5,900 இருந்தது. 100 மில்லிகிராம் வந்து நம்ம வாங்கினதுக்கு கம்மியாக இருந்துச்சு. நாங்கள் வெயிட் கூட இருந்தாலும் பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் கேஷ் போட்டு எடுத்தாலும் நல்லதாக எடுக்கணும்னு தான் போயிருந்தோம். பட் பார்த்திங்கன்னா எங்களுக்கு நாங்கள் நினச்ச மாதிரியே 6 கிராம்குள்ளே வந்துருச்சு. ஏன்னா நம்மளுக்கு அடுத்து பாப்பாவுக்கு ஃபீஸ் கட்டணும் இல்லையா. ஸோ அதை பிளான் பண்ணி தான் 6 கிராம்னு நாங்கள் பிளான் பண்ணி போனோம். ஸோ அது போல் எங்களுக்கு அமைஞ்சிருச்சு. இதோட வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா வந்து 14% போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹால்மார்க் சார்ஜ் தனியாக போட்டிருக்காங்க 45 ரூபா. டோட்டலாக 44,503 ரூபாய் 86 பைசா. டோட்டல் அமௌண்ட்டோட 2 ஜிஎஸ்டி ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை போட்டோம்னா 667 ரூபா 56 பைசா வருது ஜிஎஸ்டி ரெண்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி சேர்த்து 45,838 ரூபா 98 பைசா. இதில் வந்து தனித்தனியாக போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ரவுண்ட் ஆஃப் பண்ணி நம்மளுக்கு எவ்வளோ பில் போட்டிருக்காங்க அப்படின்னா, இது வந்து எஸ்டிமேஷன் பில் தான். 45,839 ரூபா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு போட்டு கொடுத்தாங்க. நம்மளுக்கு பில்லு போட்டு கொடுத்தோன்னே அப்படியே நம்ம வாங்கிட்டு வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மளுக்கு லாஸ் தான். கொஞ்சம் குறைச்சி பேசி பார்க்கணும். ஏன்னா ஆல்ரெடி அவங்க லாபம் இல்லாமலாம் நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க. இருந்தாலும் நம்மளால் எவ்வளோ குறைக்க முடியுமோ நம்ம எதில் குறைக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து அந்த வேஸ்டேஜ் பெர்சன்டேஜ் போடுறாங்க இல்லையா, அதுதான் நம்ம வந்து குறைச்சி கேட்கணும். எங்களுக்கு 14 போட்டாங்க. நாங்கள் கேட்டது பார்த்திங்கன்னா வந்து 10 கேட்டுறோம். பட் வந்து 10 எல்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணாங்க. 12 தான் லாஸ்ட்டாக போடுவேன் அப்படின்னு சொல்லி அதிலே இருந்தாங்க. பட் வந்து நாங்கள் இன்னும் இங்கே தான் எடுக்கிறோம் எல்லாமே சொல்லி கேட்டனால எங்களுக்கு வந்து 11% வந்து பண்ணி கொடுத்தாங்க. ஜிஆர்டிலனா குறைச்சிருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே எதுவுமே குறைக்க முடியாது, வாங்கினா வாங்குங்க அந்த மாதிரி வந்து சொன்னாங்க. பட் வந்து இங்கே தங்கமயிலில் வந்து எங்களுக்கு குறைச்சிக்கிட்டாங்க. அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா நாங்கள் போன அக்ஷய திருதிக்கு வாங்க போனப்போ அவங்க வந்து ஃபிக்ஸடாக ஒரு பர்சன்டேஜ் வச்சுக்கிட்டு வேஸ்டேஜ் வந்து இவ்வளோ தான் 11% தான் அப்பயும் கொடுத்தாங்க. 11% வச்சுக்கிட்டு அதில் ஆனால் டிஸ்கவுண்ட் போயிட்டு இருந்துச்சு. இப்போ டிஸ்கவுண்ட்லாம் எதுவும் கிடையாது, இருக்குது. பட் பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் வாங்கினதுக்கு கிடையாது. 1.5 பவுண்ட் கிட்ட எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து தராங்க. பட் நாங்கள் வாங்கினது வந்து 6 கிராம் 3/4 பவுண்ட் தான். 3/4 பவுண்டுக்கே கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. எல்லா டிஸ்கவுண்ட்டும் போக எங்களுக்கு 44,700 ரூபா இருந்துச்சு. கேஷ் கொஞ்சம் கையில் வச்சுருந்தோம், அதை கொடுத்துட்டு பேலன்ஸ் பார்த்திங்கன்னா ஜிபேயில் பே பண்ணியாச்சு. இப்படி தான் வந்து நாங்கள் 3/4 பவுண்ட் வந்து எடுத்திருக்கோம். அதுக்கு எப்படியெல்லாம் சேவ் பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவும் இந்த டிசைனும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நான் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் தான் எனக்கு தெரிஞ்ச வகையில் போட்டுட்ருக்கேன். ஸோ எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ்.